ஐயோ வெயில் மண்டே பொழக்குதோ இல்லையோ உரிச்சு எடுக்குதுடா சாமி. அப்புறம் எல்லாம் வேணாமா அப்புறம் வேணாமா வீட்டுக்கு இதெல்லாம் சாமி. என்ன வெயில் தெரியுமா பொழக்குதுடா சாமி. 2 ஜாமான் வாங்குற கடை போனேன். அப்புறம் செய்ய வேண்டாமா? என்ன செய்யறீங்களா? இல்லை எனக்கு புரியல. சத்து கஞ்சி செய்யணும். கஞ்சா? ஆமாம். இன்னைக்கு உண்டான விலாகு பார்த்தீங்க அப்படின்னா சத்து கஞ்சி மாவு, அதாவது சத்து மாவுன்னு சொல்லிக்கலாம், கஞ்சின்னு சொல்லிக்கலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் காலையில் வந்து ராகி கூழ் போகும், இல்லைன்னா உளுந்து கஞ்சி போகும், இந்த மாதிரி போகும். இது ஏன் இந்த விலாகாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சானுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டு நான் இதை செய்யணும்னு நான் நினச்சேன். பட் வித்தின் 1 வீக்கில் எல்லாமே அப்படியே ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு. இப்போ பிரபாவுக்கும் வந்திருக்கனால நல்ல எனர்ஜி வேணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். எங்களுக்கும் கொஞ்சம் கூட இருக்கனால எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதனால் வந்து சத்து மாவு கஞ்சி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ சத்து மாவு கஞ்சி இஸ் த பெஸ்ட்டுங்க. நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கூட இது கூட சத்து மாவு கஞ்சி 1 டம்ளர், கூட 2 எக்கு இல்லை 2 கொய்யாப்பழம் பீஸு இல்லை ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போதுமான அளவு. ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி தான். என்ன கொஞ்சம் கழுவி அரைக்கணும், அரைக்கிறதுலாம் மிஷின் பார்த்துக்கும். கழுவி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவாகும். சிரமப்படாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே சொல்கிறேன் தி பெஸ்ட் நியூட்ரிஷன்னு சொல்லலாம். ஸோ எங்கள் அம்மையா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி போனேன். ஸோ அந்த விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இத்தனை பொருளில் ஒரு பொருள் கூட வெளில போகாது. அத்தனை பொருளையுமே போட்டு பண்ண போகிறோம். அதாவது சம்பளமாக பண்ண மாட்டோம், கூடையாக பண்ணுறோம், ட்ரம்மாக பண்ணுறோம். ஏன்னா எங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேர்த்துக்கு வேணும். வாங்க போவோம். இதுவா புது வேட்டி இல்லை, பெட் ஸ்ப்ரெட்டு. ஏன்னா மேலே காய போட்டால் காக்கா குருவிக்கு நம்ம போய் காவல் இருந்துட்டு இருக்கணும். ஆனால் இதில் போட்டுட்டோம்னா இங்கேயே போட்டு வச்சிட்டோம்னா அப்சர்வ் பண்ணிப்போம். குருவி ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உள்ளே வந்து வெளில வந்து பார்த்து கழுவி இதெல்லாம் போடணும்டா. இதெல்லாம் வாங்கினதெல்லாம் அப்படியே போடக்கூடாதா மரமண்டை. கழுவி காய வச்சு அப்புறம் தான் எடுத்து வறுக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு அதுக்கு கழுவணும். வா, இது மெஷர்மெண்ட்டு. அதெல்லாம் எடுத்து மெஷர்மெண்ட் போடணும். ஒன்று தெரியுதா? கல்யாணம் என்னன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாம் பண்ணுவேன்னு தெரியும். என்ன பண்ணுவேன்? இது ஆக்சுவலி பெட் ஸ்ப்ரெட் வெள்ளையாக இருக்கட்டுமே நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். நமக்கு உடம்புக்கு நல்லதாக வேணும் அப்படின்னா நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணாமே நம்ம பண்ணலாம். ஆனால் அது வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாது. அம்மையா வந்து அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உறிஞ்சுக்குவோம். அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். சாக்கெல்லாம் போட்டால் உரியாது. நம்மள்கிட்ட பழைய காலம் வர ஸ்டாக்கு மாதிரிலாம் இல்லை. பியூர் ஒயிட்டாக இருக்குல்ல. ஆனால் நடக்கும்போது பார்த்து நடங்க சொல்லிட்டேன், சரியா? மேலே நடந்து போ, நல்லா போ. எதை சொன்னேன்ல, இவ்வளோ பொருளும் வந்து கழுவக்கூடிய பொருள். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இங்கே போட்டுட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன் உனக்கு. உனக்கு இல்லை, நீ சொன்னாலும் செய்ய போகிறதில்ல. செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு. இது நல்லா அலாசணும். என்னம்மா? வேண்டாம்மா, நானே பண்ணிக்கிறேம்மா. நீ யாரும் எதுவும் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா. நீங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள், எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். அவள் இதில் அவன் கரெக்டாக இருக்கா. கேட்டேல்ல, ஏன் இதெல்லாம் கழுவாமல் அப்படியே போடாமல் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வா. மண் எவ்வளோ குப்பை, கலர் தண்ணி கலர் இருக்கா? தண்ணி கலர் பாரு, ப்ரௌன் ஆயிடுச்சு. கலர் வந்து மாறும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா அப்படியே செடிக்கு ஊற்றிடணும். இப்போ தெரியுதா ஏன் நான் இங்கே வந்து உட்காந்தேன்னு? கரெக்டு தான். அங்கே நின்றுட்டு இத்தனையும் பண்ணணும்ல. நம்ம கிச்சன் குட்டி.
வெயில் பா 2 மணி நேரம் தான் போட்டிருப்போம். எறும்பு வந்துருச்சா? அப்புறம் எறும்பு பை போய் சாப்பிட வருவானுங்கள, பார்த்து எடுக்கணுன்னு. நீங்கள்லாம் உட்காந்துனா வேலைக்கு ஆகாது. வா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். நீ அங்கே போய் நின்று ஏதாவது ஒன்று எடுத்து போடு. பார்த்துட்டே இருக்கான். சூப்பர் சாணம். ஆரையும் கீழே சிந்தக்கூடாதுன்னா கீழே தான் போடுறேன். ஒரு ஆரையும் கீழே சிந்தக்கூடாது. பார்த்துட்டே இருக்கான். சூப்பர் சாணம். ஆரையும் கீழே சிந்தக்கூடாதுன்னா கீழே தான் போடுறேன். நீ கூட்டிட்டு இருக்க கீழே. நீ மட்டும் சூப்பரா இருக்கிறோட அப்படியே சூப்பரா. அவ பாரு பின்னாடி போய் கொஞ்சம் தள்ளலான்னு வச்சுக்கோ, வடிவேல் மாதிரி முன்னாடி வந்து விழுவா, இதே கவ்வுவா. இப்போ வந்து செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் ஒன்றுன்னா வறுத்தோம்னா நமக்கு ட்ரௌசர் கலண்டுரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/4 கிலோனான அளவெல்லாம் வந்து சின்ன வடக்கெல்லாம் வச்சு சாட்டே பண்ண போகிறோம். 1/2 கிலோனுடைய அளவெல்லாம் வந்து பெரிய வடக்கில் வச்சு சாட்டே பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் சாட்டே பண்ணிடலாம். வறுக்கும் போது ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா தான் வந்து நல்லா உள்ளே வேகும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் சேர்த்தி ஆகும். அவே வெயில் காலத்தில் கிச்சனில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அது 3/4 மணி நேரம் இந்த அடுப்பில் நின்று இந்த வறுத்தெடுக்கிறதுலாம் இவ்வளோ பொருளையும் வறுத்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆமாம், அதனால் கரெக்டாக இந்த இடத்துல எல்லாம் வந்து சூடு நல்லாவே படும். அதனால தான் நான் கொஞ்சம் ஏப்ரான் யூஸ் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணி. ஓகே கைஸ், ரொம்ப சிம்பிளானது தான். என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாமா? வாங்க. வரகரிசி, கருப்பு கவுனி அரிசி, கருப்பு சுண்டல், பிளாக் சன்னா, ராகி அதாவது ஆரியோன்னு சொல்லுவாங்க, பச்சைப்பயிறு, சோளம், கம்பு, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பொட்டுக்கடலை, இது வந்து ப்ரௌன் ரைஸ். இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் 1/2 கிலோ. இது பார்த்திங்க அப்படின்னா பார்லின்னு சொல்லக்கூடியது இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஜவ்வரிசி 1/4 கிலோ. இதை வந்து கார்ன் மக்காச்சோளம், கிரவுண்ட் நட் அதாவது நிலக்கடலை, கேஷ்யூ நட், பாதாம் வந்து மக்கானாவும் 1/2 கிலோ போடுறது ரொம்ப நல்லது. 200 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பம்கின் சீடும், 200 கிராம்ஸ்க்கு வந்து சன்ஃப்ளவர் சீடும் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் ஏலக்காய் அதாவது காடமம், இது வந்து சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப நல்லது. ஒயிட் எள்ளு, பிளாக் எள்ளு வந்து நல்லா வருந்தால் தெரியாததுனால ஒயிட் எல்லை சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதெல்லாம் 500 கிராம்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து 250 கிராம்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து 200 கிராம்ஸ். ஸோ இதான் கிட்டத்தட்ட ஒரு 22 பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து இப்போ வடக்கல்ல போட்டு நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கருப்பு சுண்டல் இங்கே, அதாவது 1/2 கிலோவில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை. ஒன்றொன்னே வந்து நல்லா சூடு பண்ணி பொறுமையாக நிதானமாக சூடு பண்ணாதான், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா வந்து வருந்து வரும். அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து லைட்டாக நல்லா சூடான ஹாட் வாட்டரில் அப்படியே போட ஆற்றி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குடிக்கும்போது பச்சை வாசனை வரும். அதனால் ஒன்று வறுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம். அவ்வளோதான். நான் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக வறுத்துருக்கேன்னு இதிலே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வச்சு வறுக்கவும். உருட்டுங்க, இதெல்லாம் உண்மையான உருட்டுங்க. இங்கே நின்று பார்த்தா தான் தெரியும். சாணும் எங்காவது பழுத்துன்னு வச்சுக்க, எங்காவது பழுத்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான்டி. Chilling at the cookout, grab a plate. Got ribs, got wings, I just can't wait. Talk smack with the homies, laugh till we cry. And the beat still bumps as the sun says goodbye. Now throw your hands up if you feel this breeze. Come on, West Coast vibing got you. இப்போ வந்து ஆக்சுவலி வறுத்ததெல்லாம் நல்லா சூடாக இருந்தனால கொஞ்ச நேரம் ஃபேனில் காயட்டுமே அப்படின்னு சொல்லி காய வச்சோம். தான் மிஸ்டர் கதிரவன் வந்து எடுத்து கொட்டுறாரு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து அரைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு.
2 மணி நேரம் நானும் சாமி வறுத்துட்டு இருந்தோம் உட்காந்து டிவி பார்க்க வந்தேன். ஆமாம், நான் வந்து உட்காந்து டிவி பார்க்க வந்தேன். யார் சாமி இந்த வேலையெல்லாம் பண்ணா சொல்லு சாமி. கேளுங்க, சாணம் உண்மை சொல்லுவா, கரெக்டாக பேசுவேன். ஊற வச்சு என்ன சாமி பண்ணாமா, வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் என்ன சாமி பண்ணோம் நம்ம, இங்கே கொண்டு வந்து எவ்வளோ நேரம் நின்று வறுத்துனேன். 2 hours இருக்குமா. அம்மா உங்ககிட்ட வரவே இல்லை தானே பட்டு. எப்படி அம்மா மொறுமொறுன்னு எடுத்துருக்கேன்னா, இதை சாப்பிட்டு பாரு, அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். மக்கானா சாப்பிட்டு பாரு, மொறுமொறுன்னு இருக்கா. ஆ சரி பட்டும், சாப்பிட்டுக்கோ. நீ அப்புறம் அதான் உனக்கு தனியாக வச்சுருக்கேன்ல. இப்போ போய் அரைச்சிட்டு வரலாம்.